இந்த அனான் தீவுலேருந்து நம்மளை கிளம்புற ஹாஸ்டலில் வந்து வேனை ஏற்றிக்கிட்டு நேராக இதை படகு துறைமுகம் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியா போகிற எல்லா குரூப்பாக வச்சுருக்காங்க, எல்லாம் செட்டப்பாக வச்சுருக்காங்க. ஏரியா இல்லை பிபி ஐலாண்டு போகிறதுக்கு ஒரு குரூப்பு, 4 ஐலாண்டு அது ஒரு குரூப்பு, அப்புறம்ல ஹாக் ஐலாண்டு அது ஒன்று. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட பேர் நம்ம லிஸ்ட்டு நேற்று அங்கே கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்கும். அவங்ககிட்ட அந்த இது கொடுத்த உடனே அது கையில் அது அதுக்கு தகுந்த மாதிரி இதை பாருங்கள், என் கையில் ப்ளூ பேண்டு போட்டிருக்காங்க. ப்ளூ பேண்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சைன் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்கள் வந்தானே படகு ஏறி போக வேண்டியதுதான். இன்றைக்கி போக வேண்டிய இடம் வந்து 4 ஐலாண்ட், 4 வித ஐலாண்ட் இருக்குது. அது கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை. மத்தியானம் சாப்பாடும் போட்டுருவானுங்க, சாப்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். இதுக்கு வந்து 1500 பாட்டு சொன்னானுவோம். அப்போ அப்படி பேசி எல்லாம் இங்கெல்லாம் இது பண்ண வேண்டியது தான், பர்கெயின் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் வாய்க்கு வந்தது தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 கடைசியில் 900 இது பேசியிருக்கு. 900 பாட்டு கொடுத்தாச்சு, வந்தாச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்ப வேண்டியது தான். கிளம்பிட்ட பிறகு ஃபோன் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ஒன்றில் கூட இங்கிலீஷே கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக இந்தோனேஷியாவில் எழுதியிருக்கான். எவாக்குவேஷன் ரூட் மேப், அவ்வளோதான். ஒன்றத்தையும் வேணும், எல்லாம் ஃபுல்லாக இந்தோனேஷியாவில் தான் எழுதியிருக்கான். ஒன்றும் புரிய மாட்டேன். சரி, நமக்கு எதுக்கு பாஷை, நம்ம எல்லாம் செய்தி தான் பார்த்துக்கோ. இந்த மக்கள்லாம் எல்லாம் ஒவ்வொரு லாட்ஜி, ஹாஸ்டல், ஹோட்டலில் தங்கினவங்களாம் எல்லாம் ஒரு ஆளாக கொண்டு வந்து எல்லாம் குரூப்பாக கொண்டு வந்து இறக்குறானுவோம். அங்கங்கே புக் பண்ணதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்து அந்தந்த லைனில் அவங்க குறிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ரப்பர் பேண்டு ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க, வாங்கிக்கிட்டு. அதே மாதிரி இங்கே பேண்டு கொடுக்குற மாதிரியே அங்கே ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. அந்த ரிஜிஸ்டரில் என்னென்ன ஐலாண்டு போகிறோன்றது தனித்தனியாக இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த பேப்பர் வச்சுருக்காங்க வரிசையாக. நான் சொன்ன மாதிரி அந்த பிபி ஐலாண்டு, 4 ஐலாண்டு, இது அந்த ஐலாண்டில் வந்து நம்ம சைன் பண்ண வேண்டியதான். நம்ம ஐலாண்டில் முதல் பேர் லாரன்ஸ், ப்ளூ கலர். இந்த இது என்ன பேர் பிரிங்டோனியா ஆசியாட்டிகா, இந்த ஏரியா பேர். அதிலே வர மாட்டேன்ட்டு அது கிட்ட கடல்கிட்ட போகும். எல்லாம் அருமையான ஏரியா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா. என்ன கிளம்புமா பார்ப்பேன். ஏரியா சூப்பராக இருக்கும். அங்கே தூரத்தில் பாருங்க, அங்கேயிருந்து கிளம்பி வந்தோம். அந்த கடைசி மலையிலேருந்து அப்படியே ஒரு ரவுண்டு, அப்படியே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர். என்ன தெரியுமா, அந்த கடற்கரை பேர் என்னன்னா ஹேட்னோ பராத்தாரா. சாப்பிட்றது பேர் இது சொல்கிறதுக்கே வேணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஹேட்னோ பராத்தாரா. ஓகே, ஏறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டிஃபன் வச்சுருக்காங்க மக்களே. என்னடா வச்சுருக்காங்க, பிஸ்கட்டு, காஃபி, ரைட்டு. காஃபியில் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. எதையாவது சாப்பிட்டு கொண்டேதான் மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கி நம்மளும் பூந்து லேசாக சாப்பிட்டுட்டு
லைட்டாக தான் இருக்குது. அடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே பாய். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ